கன்சல்டேஷனுக்காக கால் பண்ற சில யங்ஸ்டர்ஸ் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இது என்னுடைய காதலியோட சார்ட், இது காதலனோட சார்ட். இவங்க வேற யாராவது லவ் பண்றாங்கன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. திருமணமான சில பேரும் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு வேற எதுவும் அஃபேர் இருக்கா, வேற எதுவும் காதலிக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்கறாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அவங்க ஒரே நேரத்தில் 2 பேரும் லவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. ஏன் செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருந்தா அப்படி ஆகும் அப்படின்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா டிரைவ் ரெஃபர் பண்ணுது. செவ்வாய் வந்து ஒரு சோல்ஜர். அவர் யாருக்காவது யார் ஆர்டர் கொடுப்பாங்கன்னா வெயிட் பண்ணுவாரு. கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆர்டர் அப்படியே செயல்படுத்துவாரு. கூட என்ன கிரகம் இருக்கோ அதான் ஆர்டர் கொடுக்கும். கூட உங்களுக்கு புதன் இருக்க பட்சத்தில் புதன் வந்து காதலை குறிக்கக்கூடிய கிரகம். ஆணா இருந்தா காதலியை குறிக்கும், பெண்ணா இருந்தா காதலனை குறிக்கும். காதலை பேசிக்கா குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்க பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் வந்து காதல் நோக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கான டிரைவ் இருக்கும். வெறும் புதன் மட்டும் இருந்தா காதலிப்பாங்க, வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, அதை சார்ந்து எக்ஸிகியூஷன் இறங்க மாட்டாங்க. செவ்வாயும் கூட இருக்கனால இந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிகியூஷன் இறங்கிடுவாங்க. அவங்களுக்கு அதிகப்படியான காதல் உணர்வு ஏற்படும்.